ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோங்க. இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு சின்ன டெய்லரிங் மிஷினுங்க. இது வாங்குறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, நம்ம ரெடிமேடு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது மேலே ஒரு தையல் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி வீட்டில் நம்ம நைட்டி இதெல்லாம் சின்னதாக கிழிஞ்சிருச்சுனாலும் நம்ம கடையில் கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன நம்ம ஆல்ட்ரெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த கடையிலையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால டெய்லரிங் மிஷின் ஒன்று சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி டெய்லரிங் மிஷின் இருக்குது. அது பெருசு, அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. அதனால் சின்னதாக ஒன்று மோட்டார் வச்ச மாதிரி வாங்கிக்கலான்ட்டு இது வாங்கினேன். இது ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக வந்திருந்ததுங்க. இதில் பெடலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம், பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேறு எங்கே வேணாலும் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. நம்ம ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டே தூக்கிட்டு போயிடலாம். எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறோம், நம்ம ரெடிமேடாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன கிட்டு கொடுத்துருக்காங்க, சிஸ்ஸரு, அதோட ஒரு 10 த்ரெட்டு பக்கமாக கொடுத்துருக்காங்க, நூல்கண்டு. அதுக்கப்புறம் ஊசி, பின்னூசி, இந்த மிஷினுக்கு தேவையான ஊசி கொடுத்துருக்காங்க. பாபின் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊசி கோர்க்கிற அந்த இது கொடுத்துருக்காங்க. தையல் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த ரிமூவர் கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, செம்ம வர்த்துங்க. இது மெஷினும் பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா ஸ்டிச் பண்ணுது. ஹெவியான கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் டெய்லர் அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு தேவையே படாது, நீங்கள் வாங்கவே வேண்டாம். பிகினர்ஸ் வீட்டில் சின்ன சின்னதாக போன துணியெல்லாம் தைக்கணும் அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1315 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ரேட் ஒவ்வொரு டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் ஹெவியான கிளாத்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா ரெடிமேடு ப்ளவுஸு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 333 ருபீஸ் தான். ஆக்சுவலாக இது 4 ப்ளவுஸுமே ரெடிமேடில் வந்திருக்கு. நான் என்னோடய சைஸை கரெக்டாக போட்டு வாங்கினேன். செம்ம பர்ஃபெக்டாக செட் ஆச்சுங்க. இது லைக்ரா மெட்டீரியலு, ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங்கில் வரும். அதே போல் கழுத்துக்கிட்ட சின்ன சின்னதாக ஒரு பீட் மாதிரி கொடுத்து டிசைன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் தாங்க செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. சப்போஸ் நம்ம வெயிட்டே போட்டுட்டா கூட நமக்கு 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதே நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்கிற ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நூலை பிரிச்சுட்ருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக போய் தைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது நமக்கு ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலுங்கிறனால ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபிட்டாக செட் ஆகிக்கும். நான் சும்மா இந்த ப்ளவுஸை ஒரு சாரியோட மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன் பாருங்கள். இந்த சாரி அடுத்த இது வரும். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஃபிட்டிங்காக இருக்குது பாருங்கள். கையெல்லாமே நல்ல ஃபிட்டாக இருந்தது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா அது சாரி. நான் முன்னாடி அந்த ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி போட்டிருந்த சாரி தான். ஆக்சுவலாக இந்த சாரி இந்த ரேட்டுக்கு செம வர்த்துங்க. எப்படி பிக்சரில் பார்த்தோமோ அது போலவே வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. பார்டர் பாருங்கள். இந்த கலர் பார்த்திங்கன்னா யார் கட்டினாலுமே சூப்பராக இருக்குங்க. இது நான் இந்த தீபாவளிக்காக வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது. பிங்க்கு, ப்ளூ, அதாவது இந்த ப்ளூ இருக்கு இல்லையா கான்ட்ராஸ்ட்டாக, அதில் பிங்க்கு ப்ளூங்கிற மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த சாரியில். சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜாக்கெட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்ம ஷைனிங்காக இருக்குங்க. கட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் நல்ல சாரீ கட்டுவீங்கன்னா இந்த சாரீ ஈஸியாக கட்டிடலாம். புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். எனக்கெல்லாம் சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த சாரீ பார்த்திங்கன்னா அதனால் நான் 1 ஃப்ளீட் விட்டு கட்டியிருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகலாம், ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் தாராளமாக கட்டிட்டு போகலாம். அவ்வளோ ஒர்த்தான சாரீ. இதுவும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன். இதுவும் பார்த்திங்கன்னா சாரீ தான். இது ஒரு பிங்க் கலர் சாரீ மாதிரி ஃபுல்லாகவே ஷைனிங்காக இருக்குங்க. இந்த வாட்டி என்னமோ மீஷோவில் நான் வாங்குகிற சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா வந்திருக்குங்க. உண்மையாலுமே அந்த ரேட்டுக்கு சூப்பராக இருக்குது. இது 699க்கு வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் வருது பாருங்கள். இது முந்தி நிறைய மல்டி கலர்ஸில் இருக்குது. இதே மாதிரி தான் ப்ளவுஸும் வரும். முந்தியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக சின்ன சின்ன புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நான் காமிச்ச 2 சாரியுமே நீங்கள் தாராளமாக ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ணிட்டு போகலாம். ஒரு கல்யாண பொண்ணுக்கே கட்டலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச சாரியெல்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அந்தளவுக்கு நல்லா வர்த்தாக இருந்தது. பார்த்தா நீங்கள் ஒரு 2500 3000 சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்தளவுக்கு வர்த்தாக இருக்குது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி சிம்பிளாக இருக்குது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அந்த ரெடிமேட் ப்ளவுஸோடு தான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்ததுங்க.
699க்கு செம்ம ஒர்த்து தான். அதே போல் இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி டேபிள் வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி கையில் கொடுத்துடலாம், ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டேபிள் ஒன்று இல்லை, அதனால தான் இந்த டேபிள் நான் வந்து வாங்கினேன். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும், 2 அடுக்கு மாதிரி வரும், ஒயிட் கலர் மார்பிள் போட்ட மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஹெவி வெயிட்டில் இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1300 கிட்ட நான் வாங்கினேன். ரொம்பவே வேர்த்துங்க. ஃபுல்லாகவே அட்டாச்மெண்ட்டோடு வந்துடுது, நம்ம தனியாக கலட்டி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே அட்டாச்சோடு தான் வந்துருந்துச்சு. நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. நம்ம காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. எனக்கு மெயினாக சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த காஃபியோ ஸ்நாக்ஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம சோஃபாலேயே வச்சு சாப்பிடும்போது சில டைம் கொட்டிடுவோம், காஃபி எல்லாம் வைக்கும்போது கை தவறி பட்டு கொட்டிடுது. அதுக்காக தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க எனக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரேட் வந்து ஒவ்வொரு டைமில் மாறுபடும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் ஹைப்பையும் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கா, எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.